உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வழக்கமான உற்சாகத்துடன் இன்று காலை தொடங்கியது. கண்காணிப்பு கேமராக்கள், 1500 போலீசார், காயமடைந்தோருக்கு உடனடி சிகிச்சைக்கான மருத்துவ குழுக்கள் என தமிழக அரசு செய்திருந்த விரிவான ஏற்பாடுகளால் களை கட்டியுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சீறி வரும் காளைகளை இளம் காளையர்கள் வீரத்துடன் அடக்கிய காட்சி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இயற்கையோடு இணக்கமாக வாழ்வதன் கொண்டாட்ட வடிவமே தமிழர்களின் பொங்கல் திருநாள். கூடி உழைத்து வாழும் சமுதாயத்தின் முக்கியமான அடையாளமான இந்த கொண்டாட்டத்தின் மையமாக தென் மாவட்டங்களில் தைத்திங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எள்ளளவும் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் அட்சய பாத்திரமாக விளங்குகின்றன. மதுரை மாவட்டத்தின் அவனியாபுரம், பாலமேடு ஆகியவற்றை தொடர்ந்து அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நீதிமன்ற நெறிமுறைகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் தமிழக அரசின் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் இந்த வீர விளையாட்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. தைத்திருநாளின் 3ஆம் நாளான இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் காலை 7:30 மணிக்கு தொடங்கின. காளை விளையாட்டை காண இன்று காலை 6 மணி முதலே பார்வையாளர்கள் நிரம்பி வழிந்தனர். முதலில் அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் காளை வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டது. கோயில் காளைகளை யாரும் பிடிக்கக்கூடாது என்ற மரபு காலம் காலமாய் கையாளப்படுவதால் இதனை யாரும் பிடிக்கவில்லை. இதனை அடுத்து வலசை கோயில் மாடும் அவிழ்த்துவிடப்பட்டது. பின்னர் மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பதிவு செய்யப்பட்ட 650 காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. புழுதி பறக்க துள்ளி குதித்த காளைகள் இளம் காளையர்களை அச்சுறுத்தியது. ஆனாலும் அஞ்சாத இளம் காளையர்கள் சீறி பாய்ந்து வந்த காளைகளின் திமிலை தாவி பிடித்து அடக்கினர். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இருசக்கர வாகனம், தங்கக்காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், செல்போன், பட்டுச்சேலைகள் என 8500க்கும் மேற்பட்ட பரிசுகள் இந்த போட்டியில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் இந்த வீர விளையாட்டை ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். இப்போ நடந்துட்டு இருக்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போன வருஷத்தை விட இந்த வட்டம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இது போக வீரர்களுக்கு எல்லாமே செக்அப் பண்ணி நல்ல முறையில் எல்லாத்தையுமே உள்ள ஆட்களை இறக்கியிருக்காங்க. நான் கேரளா ஆலப்புழா இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக அங்கேருந்து 2 நாளாக இங்கே தங்கி அலங்காநல்லூர், பாலமேடு எல்லாத்துலேயும் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ரொம்ப நல்லா இது பார்த்து சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீதிமன்ற நெறிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாவட்ட நிர்வாகம் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறைவாக செய்திருந்தது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கண்காணிப்பு கேமராக்களும் தங்கள் பணியை செவ்வனே செய்து வருகின்றன. 80 மருத்துவர்கள் கொண்ட குழு போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தேவையான வசதிகளுடன் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் பார்வையாளர்களின் பயன்பாட்டிற்காக தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலையில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மதியம் 2 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் கிராமங்களில் காளைகளை அடக்குகிற காளையர்களுக்கே பெண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள் என்ற நடைமுறை இருந்து வந்தது. அதற்கென்றே உருவான மஞ்சு விரட்டு இன்று வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு முக்கிய சுற்றுலா திருவிழாவாக பரிணமித்திருக்கிறது. உயிரை பணயம் வைத்து சீறி வரும் காளைகளை அடக்குகிற வீரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை கம்பீரம் கொள்ள வைக்கிறது. ஜெயா செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் லாரன்ஸ் விஜயன்.